ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாதை பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கார்த்திகை மாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம். இதற்கப்புறமாக சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் செய்வார். அதனாலதான் நமக்கு 12 மாசங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அடிப்படையில் இந்த மாதம் சூரிய பகவான் விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்வார். விருச்சிக ராசிக்கு ரொம்ப விசேஷமான மாதம் தான் இந்த மாதம். இதற்கப்புறமாக சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதம். ஏன்னா முருகப்பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனால அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு வரும். சிவபெருமானுக்கு உகந்த மாதம். சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா 12 மாதங்களும் 12 விதமான அபிஷேகங்கள் நடக்கும். இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோமவாரத்துல எல்லா சிவாலயங்களையும் சங்காபிஷேகம் நடக்கும். அந்த அடிப்படையில் இது சிவபெருமானுக்கு உகந்த மாதம். அதற்கப்புறமாக விஷ்ணு பகவானுக்கு உகந்த மாதம். விஷ்ணு பகவான் கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி அன்னைக்கு தான் துளசிதாயர் கல்யாணம் பண்ணிப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு விசேஷமா துளசிதார் கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்போ இந்த நாள் கார்த்திகை மாத துவாதசி அன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கு ஒரே ஒரு துளசி இலை மட்டும் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாலே அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமானது தான் கார்த்திகை மாதம். இதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தம்பதிகள் ஒற்றுமை பலப்படுத்துவதற்காக வரக்கூடிய உமா மகேஸ்வர விரதம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் தான். அது இதே மாதிரி சங்ககால இலக்கியங்கள்ல புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை விளக்கீடு மாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கார்த்திகை 30 நாள் நம்ம வீட்டு வாசல விளக்கேற்றணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. விளக்கை கண்டிப்பா ஏற்றணும். எங்க ஏற்றணும் அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலுக்கு வெளிப்பகுதியில ஏற்றணும். 2 அகல் விளக்குகள் மட்டும் வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்மளுடைய நிலைவாசலுக்கு வெளிப்பகுதியில் விளக்கு ஏற்றணும். இது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். ஏன்னா கார்த்திகை மாதம் 30க்கு விளக்கேற்றணும். நம்ம மகாதீபத்தை அன்னைக்கு மட்டும் தான் ஏற்றோம். கார்த்திகை 30க்கு ஏற்றா ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். அதற்கப்புறமாக இந்த மாதத்துல என்னெல்லாம் தானமா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகல் விளக்குகள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். எங்கெல்லாம் தானமாக கொடுக்கலாம்? கோவில தானமாக கொடுக்கலாம். நீங்க தெரிஞ்சவங்க கூட அதை தானமாக கொடுக்கலாம். அது இந்த அகல் விளக்குகள் வாங்கி தானமாக கொடுக்கும்போது என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதி அற்புதமான பலன்களை இந்த விளக்குகள் வாங்கி தானமாக கொடுக்கறது கிடைக்கும். ஸோ என்னென்ன விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம்? மண் அகல் விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம், பித்தளை விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம், வெள்ளியாலான விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம். நம்மளோட வசதியை பொறுத்தது எத்தனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. 5, 10, 100 எவ்வளோ வேணா நீங்க வாங்கி கொடுக்கலாம். கோவில கொடுத்தீங்கன்னா மகாதீபத்தன்னைக்கு அழகா கோவில் விளக்கேற்றுவாங்க. அப்ப நம்ம கொடுக்குற விளக்கையும் அவங்க பயன்படுத்திப்பாங்க. அந்த விளக்குகள் வாங்கி நல்லா கழுவிட்டு சந்தனங்க முடிச்சு அலங்காரம் பண்ணிட்டு கோவில போய் நீங்க தாராளமா கொடுக்கலாம். இப்படி நீங்க தானமா கொடுக்கும்போது இந்த தானம் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதி அற்புதமான ஒரு பலன்களை தரும். இதுதான் இந்த கார்த்திகை மாசத்தோட சிறப்பு. இதற்கப்புறமாக இந்த கார்த்திகை மாசத்தோட உச்சபட்ச சிறப்பு அப்படின்னு மகாதீபம். ஏன்னா சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபமாக திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்த நாள் இந்த மகாதீபத்தன்னைக்கு தான். இதுதான் இந்த கார்த்திகை மாசத்தோட சிறப்பு. இந்த சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிறப்புகளை பத்தி ஒவ்வொரு தனித்தனி பதிவுல அடுத்தடுத்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவுல உங்களை உற்சாகங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மந்தன்.